பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு புது வருஷம் பிறக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் 2-3 நாள் கடந்து வந்துட்டோம்ல, எப்படி இருக்குது அந்த புது வருஷம்? அந்த முதல் நாள் அந்த த்ரில்லிங் இல்லாமல் இருக்குதா? ஆண்டவரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் த்ரில்லிங்கான ஒரு வாழ்க்கை தான். அவர் அற்புதமாய் நம்ம நடத்துகிற தேவன் அல்லவா? ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நினைவில் கொள்ளுங்க. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். தட்டுங்க, விசுவாசத்தோட ஆண்டவருக்கு முன்னால் நின்று தட்டுங்க, கதவை தட்டுங்க. கட்டாயம் அவர் திறப்பார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும். நீங்க கேட்கறது அருளப்படும். வாஞ்சியோட விருப்பத்தோட அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரை நீங்க தரிசிப்பீங்க. சரி, இந்த நாள்ல இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியா காமா குளிர்ச்சி அழகா இருக்கிறாரு. இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை, நார்த்து எண்டு. இதுக்கு அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா லெபனான். நாங்கள் இங்கிருந்து பார்த்தா லெபனான் தேசம் தெரிகிறது. அந்த பார்டர்ல தான் இந்த பனியாஸ் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இது யோர்தான் நதி இங்கிருந்து தான் புறப்பட்டு கலிலேயா கடலில் போய் கலக்கிறது என்று சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு நீர் ஊற்று தண்ணீர் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதுக்கு அந்த பக்கத்துல தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது. ஹெர்மோன் மலையில எப்பவுமே பனி இருக்கும். அந்த பனி உருகி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இங்கிருந்து ஒரு நீரூற்றி எழும்பி யோர்தான் நதியில போய் கலக்கிறது. இந்த இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இது யுத்த காலத்துல இங்க யாருமே வந்திருக்க முடியாது. ஆனா இப்ப யுத்தம் ஓய்ந்ததுனால நாங்க இங்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்ற கேக்குறீங்களா? எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ என் மகள் தானே, என் மகன் தானே, நான் அளிக்கிற நன்மையினால் நீ திருப்தி ஆவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். திருப்தியா உங்களை ஆசீர்வதிப்பேன். சிலர் சொல்லுவாங்கல்ல, எப்படி சாப்பிட்டீங்க? நல்ல திருப்தியா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, ஒரு திருப்தியா சாப்பிட்டேம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், ஏதோ சாப்பிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ருசியா இருந்தது, நல்லா சாப்பிட்டாங்கன்னா திருப்தியா சாப்பிட்டேம்பாங்க. அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் தரட்டுமான, இல்லை வேண்டாம், திருப்தியா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தாங்களா? இந்த மக்களை வெறுமே அனுப்பக்கூடாதுன்னு ஆண்டவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க தீர்மானித்தார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு இயேசு கிட்ட கொடுத்தாங்க. அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அதுல 5000 பேர் புருஷர்கள் மட்டும். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கணக்கு பண்ண 15,000க்கு மேல இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். என்ன சொன்னார்னா, அவங்க தான் வீட்டுக்கு போறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் வீட்டுல போய் சாப்பிட்டு கொள்ளட்டும் அப்படி சொல்லல. திருப்தியாய் சாப்பிட்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். இப்ப கொஞ்சம் தர்றேன், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல. போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிப்பாராம். என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பது திருப்தியான ஆசீர்வாதம். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்படிதான் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் கேட்டதை விட அதிகமா ஆண்டவர் தந்துட்டாருன்னு நீங்க மகிழும்படி ஆசீர்வதிக்க போகிறார். என்ன அற்புதத்தை கேட்கறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை கேட்கறீங்க? அந்த காரியத்துலதான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர்களை நான் கேட்டதை விட பெருசா ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். என் ஜனம், இவங்க ஏன் பிள்ளைங்க, நான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்து அண்ட சராசரங்களை காத்து நடத்துகிற தேவன், என் பிள்ளைகளை நான் திருப்தி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவர் தான் இயேசு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தவர். அந்த ஆண்டவர் சொல்லார், என் மகளே நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன், என் மகனை நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன், போதும் என்கிற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதித்த மகளை பண்ணுவேன். என்ன காரியம், என்ன அற்புதம் வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும்? விசுவாசத்தோட ஆண்டவரே, இந்த காரியத்துல நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி திருப்தி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும். நீங்க ஜெபிங்க, கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. இயேசுவே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன். என் ஜனங்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும். கேளுங்கள் கொடுக்கப்படும், நீ வாக்கு கொடுத்தீங்களே, நான் கேட்கிறேன். இந்த காரியம்
காரியத்துல எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்துல திருப்தியாய் நான் மகிழும்படி சந்தோஷப்பட்டு களிகூறும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தரணும். நீங்க வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்யுங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.